என்னமோ தெரியல. எனக்கு வீட்டுக்கு போகணுன்ட்டு ரொம்ப மனசு பறக்குது. என் ஃபேமிலியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு வரவும் மாட்டேங்குது. இங்கிலீஷ் நான் கற்றுக்கணும். நான் எல்லாமே தமிழ் மீடியமில் படிச்சுட்டு இங்கே வந்து எனக்கு இங்கிலீஷில் படிக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்குது. முதல்ல நான் இங்கிலீஷ் பேசணும், தப்பு தப்பாக பேசணும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அதுவாக பழகிக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டா மேனா மினுக்கி. இவளுக்கு சரி பண்ண என்னன்னே சொல்லிக் கொடுக்கல போல இவ வீட்டில். அடடே நிக்கி, சாப்பிட்டியா? எத்தனை தடவை சொல்கிறது, உன் ஸ்டேட்டஸ் வேற என் ஸ்டேட்டஸ் வேற. நான் பெரிய பொலிட்டீஷியனோட பொண்ணு, நீ சாதாரண ஒருத்தவங்களோட பொண்ணு. முதல்ல சரிசமமாக என் கூட நீ ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறதே தப்பு. இருந்தாலும் சரி பாவம் போகட்டும்னு சும்மா விட்டுட்டுருக்கிறேன். அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என்கிட்ட நிக்கி எப்படி இருக்கிற, நிக்கி சாப்பிட்டியான்னு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நடக்கிறதே வேற. சீப்பா. நம்மளுக்கு எத்தனை தடவை பட்டாலும் அறிவு வரவே மாட்டேங்குது. பேசக்கூடாது பேசக்கூடாது, நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் முடியாமல் ஏதோ பழக்க தோஷத்தில் கேட்டுடுறேன். சி, இனிமேல் நான் எதுவும் கேட்க மாட்டேன். சரி சாரி, இனிமேல் நான் எதுவும் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட. எங்கள் அப்பா நினச்சாருனா உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி துண்டு துண்டாக பிரிச்சிருவாரு. என்ன வேணாலும் பண்ணுவார். ஏன்னா நாங்கள் பொலிட்டீஷியன், நாங்கள் அரசியல்வாதிங்க. நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும்னா எதுக்கு இங்கே வந்து என் உயிரை வாங்குறேன்? பேசாமல் வீட்டிலேயே இருக்கலாம்ல. சி, உன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன். மூஞ்சப்பாரு உம்மனா மூஞ்சி, சும்மா எப்போ பார்த்தாலும் உருன்ட்டு. சி. நம்ம ஊர்லலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து வந்து நல்லா பேசிட்டு போவாங்க. இங்கே என்னடான்னா நம்மளா போய் பேசினா கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே மூஞ்சி கொடுத்து பேசினாலும் கடனேன்னு பேசுகிறாங்க, இல்லைன்னா எரிஞ்சு விழுகிறாங்க. சே, எனக்கு நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதே, தூக்கமாக வருதே. நைட்டெல்லாம் இவங்களை நினச்சி நினச்சி எனக்கு தூக்கமே வரலை. இப்போ ரொம்ப தூக்கமாக வருதே கடவுளே. தாமினி கூட இன்னும் காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ இருந்தாலாவது நல்லாயிருக்கும். ஜி, கிளாஸ்க்குள்ளே வரப்போ இந்த மூஞ்சிக்கிட்ட தான் நான் முழிக்கணுமா? என்னமோ தெரியல, இவன் நமக்கு ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ கிராமத்துலேருந்து வந்திருக்கிறதா சொன்னான், அதனாலேயே எனக்கு பிடிக்கல. சி, இவன் மூஞ்சியை வர நான் பார்த்துட்டு உட்காரணுமா? இந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறேன். எனக்கெல்லாம் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, சும்மா டிகிரிக்காக வந்திருக்கிறேன். ஏய் குறிஞ்சி, என்னடா சோகமாக இருக்கிற? அபாடா வந்துட்டியா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இனி நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். சரி சரி, கிளாஸை கவனிக்கலாமா? இங்கே பாரு, பக்கத்தில் ஒருத்தி உட்காந்துருக்கா பார்த்தியா? அவள் தான் நான் சொன்ன அந்த பொலிட்டீஷியனோட பொண்ணு. இவகிட்ட நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பேர் என்னமோ நிக்கிலாண்டேஸ்வரியாமா. ஷார்ட்டாக நிக்கி நிக்கின்னு கூப்பிடுவாங்க போல. அந்த கொடுமையை ஏன் கேட்குற? அவள் என்னோட ஹாஸ்டல் ரூம்மேட்டு. என்ன சொல்கிற? அவள் உன்னோட ரூம்மேட்டா? நீ ரொம்ப அமைதியான பொண்ணு. அவள் இருக்கிறதுலே நம்பர் 1 தில்லாலங்கடி. பார்த்து இருந்துக்கோ, சரியா? தெரியும் தெரியும், அவள் தில்லாலங்கடின்னு. அதனால தான் நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன். நேற்று நிறைய நடந்துச்சு அவளை வச்சு. சரி சரி, கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. சரி ஓகே, உட்காரு, கிளாஸை கவனிக்கலாம். யார் இவ? பார்க்குறதுக்கு ஹைஃபையாக இருக்கிறா. இவ பெரிய இடத்து பொண்ணாக இருப்பாளோ? எதுக்கும் கேட்போம். ஹே, என்னோட பேர் நிக்கி. வாட் இஸ் யுவர் நேம்? என்ன என்கிட்ட நல்லா பேசுகிறா? சரி, பேசுகிறப்ப நம்மளும் நல்லா பேசுவோம். ஹாய்லா, என்னோட பேர் தாமினி. அப்படியா தாமினி, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் யார் தெரியுமா? இந்த ஊர் பொலிட்டீஷியனுடைய பொண்ணு, எம்பியோட பொண்ணு தான் நான். நீயே, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? எங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். நாங்கள் மலேசியாவில் இருந்தோம். இப்போ சில பல பர்சனல் காரணமாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், இந்தியாவுக்கு. அப்படியா, சரி சரி சரி. இவன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறா. பேசாமல் ஃப்ரெண்டுன்னு இவளை பிடிச்சிக்குவோம். ஏய் தாமினி, பிரேக் விட்டாங்க, வரையா கேன்டீனுக்கு? இன்னைக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். ஏய் சூப்பர்லா, தட் இஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. கண்டிப்பாக நாங்கள் வர்றோம். ஏய் நிக்கி ஸ்பான்சர் பண்ணுறலாம், வா கேன்டீனுக்கு போகலாம். இல்லை தாமினி, எனக்கு பசிக்கலை. வேணும்னா நீங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க. நிக்கி, குறிஞ்சி வரலைன்னா நானும் வரல. நான் குறிஞ்சி கூட தான் வருவேன். நீ மட்டும் போயிட்டு வா. இன்னொரு நாள் நம்ம வந்து ஒட்டுக்கா சாப்பிடுவோம். வா குறிஞ்சி, லைப்ரரிக்கு போகலாம். நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தோம்ல, வா. ஓஹோ, கதை இப்படி போகுதா? முதல்ல இவங்க 2 பேத்தையும் நான் பிரித்து வச்சிட்றேன். அதுக்கப்புறம் தாமினியை என் பக்கம் கூட்டி வச்சுட்டு அந்த குறிஞ்சியை தள்ளி வச்சிட்றேன். இன்னைக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு ஒரு ஃப்ளார் பொக்கே ரெடி ஆயிடுச்சு. இதை யார்கிட்டயாச்சும் கொடுக்க சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கொடுக்க சொல்லலாம். ஏய் தாமினி, இந்த பெரிய லைப்ரரியில் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மிஷின் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது? அது எனக்கும் தெரியாது. சரி, அங்கே ஒரு மேம் நிற்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். அநேகமாக அவங்க தான் லைப்ரரியன்னு நினைக்கிறேன். மேம், எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் மேம். பிரிண்ட் அவுட் மிஷின் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் 2 பேரும் யார்? ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம் மேம். ஓகே,
பிரிண்ட் அவுட் எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெர்மிஷன் இல்லை. நீங்கள் வந்து என்னென்ன பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்றோம். ஓகேயா? ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ மேம். சரி, நீ வந்துட்டீங்க, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க மேம். இன்னைக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், வரப்போகிற சீஃப் கெஸ்ட்டுக்கு பொக்கே கொடுக்கணும். இது டீச்சர்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காது, யாராவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க. உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் போய் கொடுத்துட்றீங்களா? ஏய், இதுதான் நல்ல சான்ஸு, வாங்கி கொண்டு போய் கொடு. ஏய் தாமினி, எனக்கு பயமா இருக்குது, நீயே கொடு. நான் சொல்றேன்ல, நீ கொடு. ஏய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜில் நான் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தாமினி, நீயே கொடுத்துரு. அங்க 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? மேம், இதோ என் ஃப்ரெண்டு கொடுத்துருவா மேம், குறிஞ்சி. இங்க பாரு, கொடு, நீ என் ஃப்ரெண்டா இருந்தா வாங்கி ஸ்டேஜில் போய் கொடு. இந்தாம்மா, உன் பேர் குறிஞ்சியா? நல்ல பேரா இருக்குது. இந்தா குறிஞ்சி, இந்த குறிஞ்சி பூ எடுத்து நீயே வரப்போற சீஃப் கெஸ்ட்டுக்கு கொடுத்துருமா. ஏய் தாமினி, என்னை எப்படி மாட்டி விட்டுருக்கிற தெரியுமா? வரப்போற சீஃப் கெஸ்ட் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அது இல்லாம அவ்வளோ பெரிய மேடையில நான் எப்படி அவருக்கு கொடுக்கறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இப்ப கூட ஒன்றும் இல்லை, நீ கொடுத்துறேன் ப்ளீஸ். நோ நோ, மேம் வந்து உன்னை தான் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் ஸ்டேஜ்ல நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், மேம் என்னைய தப்பா எடுப்பாங்களா? என்னைய மட்டும் இல்ல, நம்ம 2 பேத்தையும் தப்பா எடுப்பாங்களா? நீ தான் கொடுக்கணும். ஆல் தி பெஸ்ட்லா. ஓஹோ, இதுதான் சங்கதியா? பழி வாங்குறேன்டி உன்னைய, பழி வாங்குறேன். குறிஞ்சி, இன்னையோட நீ காலிடி. சரி மேம், என்னைய வந்து பொக்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க சீஃப் கெஸ்ட்டுக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வர சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு சாரி கட்டிட்டு வந்துடுவோம். நமக்கு வர டைம் இல்லையே, கடகடன்ட்டு கிளம்பணும். ஆஹா, இதுதான் சரியான சமயம். இருடி குறிஞ்சி, பெரிய விளையாட்ட நீ பண்ணிட்டு இருக்கிறல, என் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேல்ல, இப்ப பாரு. ஹா ஹா ஹா, இதுதாண்டி மூக்கு பொடி லிக்விடு. இதைய நான் வந்து அந்த பூக்கு நடுவுல ஊத்த போறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. ஹா ஹா ஹா. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், குறிஞ்சி வந்து விட்டால் அவளுக்கு என்ன ஆகுதுன்னு இப்ப பாருங்கள். ஹா ஹா ஹா. எடுத்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி, மூக்கு பொடி கலந்த தண்ணி. ஹா 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 ஹா. சீ, நம்ம பக்கத்துல வச்ச நமக்கு தும்மல் வரும் போல இருக்குதே, சீக்கிரம் ஓடிடுவோம். ஹபாடா, ஒரு வழியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி ஓகே, நம்ம போய் அந்த பொக்கே எடுத்து ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகலாம். எப்போவுமே கோயிலுக்கு போகிறப்பவே வந்து நம்ம வீட்டில் பூவை வந்து மோந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒருத்தருக்கு கொடுக்க போகிற பூ, அவரே வாசத்தோடு வச்சுக்கட்டும். நம்ம எதுக்கு மோந்து பார்த்துட்டு மோந்தே பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவோம். பூவ 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 பூவே, பூவே எந்தன் கூந்தலில் உன்னை நான் சூடிட, எத்தனை விலை நீ என்னிடம் கேட்பாயோ. ஒரு வழியா சேலையும் கட்டியாச்சு, புக்கேவையும் கொண்டு வந்தாச்சு, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. அடுத்து நம்ம ஃப்ரெண்டு தாமினி, அவளும் இன்னைக்கு சேலையில் வருவேன் தான் சொல்லியிருக்கிறா. அவள் வரதுனால தான் நானும் சாரி கட்டியிருக்கிறேன். பார்க்கலாம் அவளுக்கு எப்படி இருக்குன்னு. ஏய் வா, வண்டர்ஃபுல்லா, ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா லட்சணமா இருக்கிறலா. ஓ ஏய் தாமினி, நீ என்ன சொன்ன? நீயும் சாரி கட்டிட்டு வருவேன் தானே சொன்ன. இப்போ என்னைய மட்டும் தனியாக மாட்டி விட்டுட்டியே. அது ஒன்றும் இல்லலா, என்கிட்ட சாரியே இல்லை. அப்புறம் எதுக்கு சாரி கட்டிட்டு வர்றேன்னு சொன்ன? அது எதுக்கு சொன்னேன்னா, நான் இப்படி சொன்னாதான் நீ சாரி கட்டிட்டு வருவ, அதனால தான் இப்படி சொன்னேன். ஏய், இதெல்லாம் டூ மச், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தெரியுமா? நான் ஆல்ரெடி பயந்து தான் இருக்கிறேன், இதுல சாரி கட்டுறதுல இன்னும் பயந்தேன். சரி, நீயாவது எனக்கு துணைக்கு கட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன், இப்போ நீயும் கட்டிட்டு வரல. எனக்கு எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா? ரொம்ப நர்வஸா இருக்குது. ஏய், ஒண்ணு இல்லலா, நீ ஸ்டேஜுக்கு போக போற, நீ அந்த பொக்கேவை சீஃப் கெஸ்ட்டுக்கு கொடுக்க போற, அப்புறம் கீழே வரப்போற சீஃப் கெஸ்ட் வயசானவரா இருந்தா பொக்கே வாங்கிட்டு அவர் பொக்க வாயில பொக்கேன்னு சிரிப்பாரு. அவ்வளவுதான் நடக்க போகுது. இதுக்கு உட்காந்து பயந்துட்டு இருப்பியா? போதும் போதும், இப்ப நீ என்ன ஜோக் சொன்னாலும் எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, ரொம்ப நர்வஸா இருக்குது. குறிஞ்சி, வெரி குட், ரொம்ப அழகாக வந்திருக்கிற. ஸ்டேஜில் வந்ததுக்கு அப்புறமா நீ வந்து பொக்கே கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான் சரியா? நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன், லெட் மீ கால் குறிஞ்சி டு பிரசன்ட் பொக்கே டு த சீஃப் கெஸ்ட் அப்படின்னு. அப்படி சொல்கிறப்ப வந்தால் போதும் சரியா? அது வரைக்கும் பொக்கே வச்சுட்டு கீழேயே நின்றுட்டுரு. ஓகே மேம். அது சரி, என்ன மூஞ்சிய ஆன்னு வச்சிருக்கிற, சிரிச்ச முகமா இரு. மேம், இது ஓகேவா மேம்? அடியாத்தி, இவளுக்கு என்ன லூசுக்கு எது பிடிச்சிருச்சா? இல்லைம்மா, முன்னாடி இருந்த மாதிரியே இருமா, இப்படி சிரிக்காதம்மா, எல்லா பழும் தெரியுது. அது சும்மா விளையாண்ட மேம், இது ஓகேங்களா? ஓகேம்மா ஓகேம்மா. முதல்ல இங்கேருந்து போயிடுவோம், பொண்ணை பாரு ஈன்னு இழிச்சிட்டு. ஒரு செகண்ட் நானே பயந்துட்டேன்டி. பயப்படாத பயப்படாத, அப்பப்போ அப்படிதான் நான் சிரிப்பேன். ஆஹா, சிரிப்பா வருது உனக்கு சிரிப்பு.
நல்லா சிரிச்சுக்கோ. கடைசியா ஒரு தடவை. இனிமேல் இந்த காலேஜ் லைஃப்ல உனக்கு சிரிப்பே வராது. அத்தனை பேருக்கு முன்னாடி நீ எப்படி அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு காஞ்சிப்பட்டு சி எல்லாம் பட போற பாரு.